அனைவருக்கும் வணக்கம். நேற்று 25 ஜூன் 2025 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். அதுமாதிரி சில டேட்டா மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். பார்த்திங்கன்னா வெறும் ஆர்டர் மட்டும்தான். எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 15 ரூபா கரண்ட் ப்ரைஸு 10,76,00,000க்கான ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடச்சிருக்கு. இது US$ கிடச்ச மதிப்பு தான். அதோட நம்ம இந்தியன் மதிப்பு பார்த்திங்கன்னா 10,76,00,000 கொடுத்தது கவுஜி பிரதர்ஸ் ஹோல்சேலர்ஸ் கோ லிமிடெட். இது துபாய் சேர்ந்த ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். ரைட்ஸ் லிமிடெட் 279 ரூபா கரண்ட் ப்ரைஸு 28,50,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது குஜராத் அர்பன் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட். டெக்ஸ்மேக்கோ ரயில் இன்ஜினியரிங் லிமிடெட் 173 ரூபா கரண்ட் ப்ரைஸு $29 மில்லியன் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் ஆர்டர் கொடுத்தது வந்து கெமெல்கோ SA கேமரோன். சூரிய ரோஷன் லிமிடெட் 344 ரூபா கரண்ட் ப்ரைஸு 75,40,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது குஜராத் கேஸ் லிமிடெட். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 405 ரூபா கரண்ட் ப்ரைஸு 60 கோடிக்கு என்னமோ ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்தது ரைன்மெண்டல் ஜெர்மனி சேர்ந்த ஒரு பெரிய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி. இந்த ஆர்டர் கூட டிஃபென்ஸ்க்கான ஆர்டர் தான். இவங்க சப்ளை பண்ணுறாங்களா இல்லை இவங்க அவங்ககிட்ட யாருக்கும் கைமாற்றி விட்றாங்கனாங்கிறது சரியாக புரிய முடியல. பட் 60 கோடிக்கு ஆர்டர் கிடைச்ச மாதிரி தெரியுது. வெஸ்டர்ன் கேரியர்ஸ் இந்தியா லிமிடெட் 111 ரூபா கரண்ட் ப்ரைஸு 558 கோடிக்கான ஆர்டரை கொடுத்தது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிமிடெட். டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 315 ரூபா கரண்ட் ப்ரைஸு $10 மில்லியன் ஆர்டர் கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட்டு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. கேசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 928 ரூபா கரண்ட் ப்ரைஸு 1236 கோடிக்கான ஒரு ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் ஒன்று பெருசாக கிடச்சிருக்கு. இது வந்து இவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர்லேயே இது வந்து ரெசிடென்ஷியல் பிஸ்னஸில் இதுதான் பெரிய ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தது ஒரு ரியல் எஸ்டேட் சேர்ந்த ஒரு பெரிய கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் IPO. அதாவது IPO ஓப்பனாக இருக்குது. அப்போ நேற்று ஓப்பன் ஆகிட்டு 25 ஜூனில் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எல்லாம் தெரிஞ்ச IPO தான். HDP ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், நம்ம HDFC பேங்க் குரூப் சேர்ந்த கம்பெனி. HDP ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் 25 ஜூன் நேற்று ஓப்பன் ஆகிட்டு 27 ஜூன் அது நாளைக்கு வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணலாம். IPO சைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் வந்து 700 740, அதிகபட்சம் 740 ரூபா. 30 அலாட்மெண்ட் ஆயிரும். லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 2 ஜூலையில் லிஸ்ட் ஆகுது. மொத்தம் IPO சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12,500 கோடி. இதில் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாக 2,500 கோடி. வெறும் 2,500 கோடி தான் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூவாக கொடுக்குறாங்க. வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேலில் 10,000 கோடியாக வந்து ப்ரொமோட்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. IPOட லாட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 ஷேர் வரும் ஒரு லாட்டில். மினிமம் பார்த்தீங்கன்னா 14,800 வந்து நம்ம அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். IPO அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு ரீட்டெயிலராக நம்ம 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி கம்பெனியோட ஃபண்டமெண்டலில் பார்த்துடலாம். கம்பெனி 2022 இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கலாம். 1959 கோடி 2023. அது 2024 2,460 கோடி. பட் இப்போ 2025 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 2,175 கோடி. ஸோ போன 2024 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமாக ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. நெட் அசெட்டு, நெட் ஒர்த்து, டோட்டல் பாரோவிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நல்லா ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. இதில் நீங்கள் HDFC பேங்க்கில் ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் 19 ஜூன் 2025 அதுக்கு முன்னாடி அந்த ஷேர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா, HDFC பேங்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நார்மலாகவும் அப்ளை பண்ணலாம், ஷேர் ஹோல்டர் கேட்டகரிலையும் அப்ளை பண்ணலாம். அதுக்காக சில ஸ்டாக் வந்து ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்காக குறைஞ்சது ஒரு ஸ்டாக் HDFC பேங்க்கில் 19 ஜூன் 2025 முன்னாடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் எலிஜிபிள். ஸோ நீங்கள் அது மூலமாக அப்ளை பண்ணலாம். தனிப்பட்ட முறையிலையும் நார்மல் ரீட்டெயிலர் முறையிலையும் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக பார்க்க வேண்டியது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7% வரைக்கும் லிஸ்டிங்கின் கிடைக்கிற மாதிரி நேற்று டேட்டில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முன்னே மாறிட்டே இருக்கும். சில நேரம் ஒன்றுமே இல்லாமல் போகும், சில நேரம் இதோட அதிகமாகவும் கிடைக்கலாம். பட் இப்போதைக்கு லிஸ்டிங்கின் பார்க்கும்போது 7% வரைக்கும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டு மேற்கொண்டு நீங்கள் என்ன முடிவு எடுக்குங்கிறத எடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா BSE லிமிடெட் 2,789 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்களுக்கு ஒரு வழக்கமாக இவங்க ஒரு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இவங்களுக்கே ஒருத்தங்க பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அது போட்டது வேறு யாரும் இல்லை, செபி தான். 25 லட்சம் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் மேலே நடந்துட்டு இருந்துச்சு 2021-22 அந்த காலகட்டத்தில். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு கம்பெனியோட விஷயம் எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வரதுக்கு முன்னாடியே அதை வந்து சில பெய்டு அப்புறம் கிளைண்ட்லாம் இருக்காங்க BSEக்கு. அந்த மாதிரி அவங்க சிஸ்டமில் ஏதோ ஃபால்ட் போல் இருக்குது. அதனால் என்னென்னா இங்கே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த தகவல் ஒரு நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ முன்னாடியே போயிடுது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய தப்பு. ஏன்னா நம்மளுக்கு வந்து பப்ளிக்கு தெரியும் போது தான் எல்லாத்துக்குமே தெரியணும். தனிப்பட்ட முறையில் அட்வான்ஸாக யாருக்குமே எந்த ஒரு கம்பெனி சீக்ரெட்டும் தெரியக்கூடாது, எந்த ஒரு லிஸ்டட் கம்பெனியோட சீக்ரெட்டும் தெரியக்கூடாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது லீக் ஆன மாதிரி தெரியுது.
அந்த இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் பிஎஸ்சி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அது வந்து இதனால் எந்த ஒரு பெரிய ஆதாயமும் நடக்கலை, அதாவது யாருமே பெரியசாக லாபமும் பண்ணல, யாரும் நஷ்டமும் அடையலை, இது ஒரு சாதாரண ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் செபி அதை ஒத்துக்கல, இல்லை நீங்கள் பண்ண தப்புக்கு எங்களுக்கு 25 லட்சம் பெனல்ட்டி நீங்கள் வந்து கெட்டியாகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பொதுவாக சொல்கிறது தான், ஒரு விஷயம் வந்து பப்ளிக் ஒரு நார்மல் பப்ளிக் தெரியுது முன்னாடியே பெரிய பெரிய பண முதலைகளுக்கு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே உள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அது டெக்னிக்கல் இஷ்யூ மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இங்கே தெரியுதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக அந்த நியூஸ் போயிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு பெரிய தவறு தான். ஸோ அதுக்கு தான் இந்த 25 லட்சம் பெனல்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து ரீட்டெயிலராக பார்த்திங்கன்னா பெரிய முதலைகள் சாப்பிட்டு போக, அதாவது பெரிய திமிங்கலங்கள்லாம் சாப்பிட்டு போக மிச்சத்தை தான் நம்ம வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. உடைய சட்டம் அப்படி இல்லை, பட் வந்து அது எல்லாமே நடக்குது. பொதுவாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரதுக்கு முன்னாடியே நிறைய நியூஸ் பார்த்திங்கன்னா கம்பெனியில் டிசைட் பண்ணதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனிலேருந்து லீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் ஃப்ரண்ட் ரன்னிங் சொல்லுவாங்க, இல்லை இன்சைட் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ நம்ம வந்து அது போக மிச்சம் இருக்க தான் நம்ம லாபம் பார்க்க முடியும். பட் இது வந்து ஷார்ட் டைமில் தான், மற்றபடி லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற நம்மளுக்குலாம் இது பெருசாக பாதிக்க போகிறது இல்லை. நம்ம வந்து லாங் டைமில் போயிட்டுருப்போம். ஷார்ட் டைமில் வந்து ஒரு சின்ன லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்பை வந்து இது கொடுக்கும். பட் இது வந்து நம்ம ஷார்ட் டைமில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி லாஸ் ப்ராஃபிட்லாம் வரும். முதல்ல நம்ம லாங் டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக நம்மளை பெரிய லெவலில் பாதிக்காது. அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, டாட்டா மோட்டர் பேசஞ்சர்லேருந்து டாட்டா மோட்டர் கமர்ஷியல் வந்து டீலிஸ்ட் ஆக போகுதுங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு லிஸ்டிங் பண்ணிடுவாங்க. இல்லைனா ஜனவரி 1 லிஸ்ட் பண்ணதுக்கு ஜனவரி மாதத்தில் லிஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் ரீசனாக 2-3 வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிள் அது முதல்ல லிஸ்ட் ஆகுமா, அதுக்கப்புறம் வந்து டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டாட்டா மோட்டர் நம்ம இப்போ வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டாக்கை எங்கே போவோம் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஸோ என்னோடய புரிதல் என்னென்னா, இந்த டாட்டா பேசஞ்சர்லாம் முதல்ல லிஸ்ட் ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி இப்போ வச்சுருக்க டாட்டா மோட்டர் தான் டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிளாக கன்வெர்ட் ஆகும். அது நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் டாட்டா மோட்டர் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரெக்கார்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க டீமர்ஜருக்கு. அந்த டைமில் நீங்கள் இந்த டாட்டா மோட்டரை வச்சுருப்பீங்களா, அந்த டாட்டா மோட்டர் அப்படியே தான் இருக்கும். அதுதான் டாட்டா பேசஞ்சராக வந்து பேரை மாற்றுவாங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்க டாட்டா மோட்டர் வந்து டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிள்னு பேரை மாற்ற முடியும். அதுக்கப்புறம் தான் வெறும் இந்த டாட்டா கமர்ஷியல் மட்டும்தான் தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் ஆல்ரெடி லிஸ்டடாக தான் இருக்குது. அது திரும்பலாம் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க, திரும்ப கமர்ஷியல் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் லிஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் அதுதான் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்டுக்கு அப்புறம் அது குறிப்பிட்ட நாள் ஒரு 10-20 நாள், ஒரு மாதம் கிட்ட ஆகும். ப்ரொமிஷன்லாம் வாங்கிட்டு அதை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வச்சுருக்க டாட்டா மோட்டர் வந்து டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிளாக கன்வெர்ட் ஆயிரும். புதுசாக வர ஸ்டாக்கு டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிளாக லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேர் மாற்றம் அடையும். அது உங்களுக்கு சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்கு தான் டாட்டா பேசஞ்சராக இருக்கும். புதுசாக லிஸ்ட் ஆக போகிறது ஒன்லி கமர்ஷியல் மட்டும்தான் லிஸ்ட் ஆகும். பேசஞ்சர் தனியாக, கமர்ஷியல் தனியாக லிஸ்ட் ஆகாது. கமர்ஷியல் மட்டும்தான் தனியாக லிஸ்ட் ஆகும். பேசஞ்சர் இந்த வச்சுருக்க ஸ்டாக்கு தான் பேசஞ்சர். ஸோ இதோட சின்ன விளக்கமாக கொடுத்துட்டு முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.